வணக்கம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இப்போ நம்ம அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, சித்திரை நட்சத்திரம். யார் ஒருத்தவங்க சித்திரை நட்சத்திரத்தில பிறந்திருந்தாலும், உங்களுக்கு வந்து பொருளாதாரத்த வந்து தங்கு தடை இல்லாம ஆ கொடுக்கணும், இல்ல கிடைச்சிட்டு வரணும்னா, சில விஷயங்கள நீங்க வந்து பின்பற்றி வரணும். சரிங்களா? அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தேன், காப்பி, உலர் திராட்சை, பலாப்பழம், வாழைப்பழம். இந்த பழங்கள்ல வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், தினசரி ஏதோ ஒரு பழம், எது ஒத்து வருதோ அந்த பழத்த சாப்பிடுங்க. கொஞ்சம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம். சரிங்களா? கண்டிப்பா இந்த 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 உணவுகள சாப்பிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு நட்சத்திர எனர்ஜி வந்து சித்திரையோட நட்சத்திர எனர்ஜி நல்லா உங்களுக்கு உடம்புல வந்து அ நல்லா ஒரு பரிமளிக்கும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம மாதுளம்பழம். மாதுளம்பழமும் நீங்க சேர்த்துக்கலாம். இந்த சித்திரை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல யோகத்த குடுக்கும். உங்களுக்கு வந்து மரம், அதாவது விருட்சம்னு பார்த்தீங்கன்னா, வில்வ மரமும், மருத மரமும். இந்த 2 மரம் தான் உங்களுக்கு வந்து சித்திரை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி குடுக்கக்கூடிய மரங்கள்னு சொல்லுவாங்க. அதனால வில்வ மரம், அந்த மருத மரத்த வாய்ப்பு கிடைக்கும்போது தண்ணி ஊத்துறது, அந்த மரத்தடியில போய் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் உட்காந்துட்டு வர்றது, இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். உங்களுடைய வந்து அந்த நெகட்டிவ் கர்மாலாம் கண்டிப்பா தீர்ந்துன்னு வரும். சரிங்களா? இத நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பட்சின்னு பார்த்தீங்கன்னா, அதான் பறவை. மரங்கொத்தி பறவையும், தேனீ. தேன் இருக்குதுல்ல, தேன் கட்டுத அந்த தேனீ தான். அதனால அந்த தேனீய வந்து நீங்க அத அடையோட இருக்குது பாருங்க, தேன் அடையோட. அந்த ப்ரொஃபைல் பிக்சர வச்சுன்னா, இன்னும் சூப்பரா உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இந்த சித்திரை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு. ஏன்னா, உங்களுக்கு தேனும் உங்களுக்கு உகந்த உணவு. தேனீயும் உங்களுக்கு பறவையா வருது இல்லைங்களா? ப்ரொஃபைல் பிக்சரா வச்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.